இனிதான் அறுவடை செய்ய போறேன். என்ன எல்லாம் இருக்கு இலவசமா இது கொடுக்குறீங்களாம் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போன முறை அங்கே பிணையிலையா இருக்கோ கொடுத்த மாதிரி கிடந்தா என்னென்ன அதனுடையால நீங்கள் அதில் போட மாட்டீங்களா? போடையில பார்ப்போம், நிலைமையை பார்த்துட்டு சில நேரங்களில் செய்தால் சில நேரங்களில் கோயிலுக்கு வர ஜனங்கள் கோயில் வழியால கணக்க விலப்படாயில் இறைச்சி பார்த்துட்டு இதை தட்டி விட வேண்டியதில் ப்ரமோஷன் போட மாட்டீங்களா? 5 மணிக்கண்டு அப்பாயின்மெண்ட் தான் தரீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எத்தனை மணி அமுதர்? இப்படித்தான் தமிழர் திருவிழா செய்வீங்களா? இதுல இந்த லாச்சப்பல்ல இந்த 3 நாளும் வந்து ப்ரமோஷன் போடுகணியாம், சேல்ஸாம், சோல்டு அப்படி இப்படி என்று சொல்லி கணக்க மந்திர வார்த்தைகளை கேள்விப்படுறாங்க. இன்னமும் சனம் கொள்ளையா வரப்போது போல நடக்குது. கொள்ளையா வரப்போதுன்ட்டு நீங்கள் வர விட்டுடாயங்க பேருந்து இந்த வர்த்தகர் சங்கங்கள் இருக்குனே, வர்த்தகர்கள் நடத்துகிற ஆக்கள் இருக்குனே, இவங்க வந்து சண்டை எடுக்கிறான் தடியா இருக்கிறான்னு பிற தமிழ்கிழமை காணையில்னு சொல்லிக்கொண்டு 1000 கிலோமீட்டர் கார் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறானா? 1000 கிலோமீட்டர் படிக்கிறீங்களா? வேலை செய்ய என்ன படிக்கிறீங்க? நான் வந்து கொமர்ஸ் படிக்கிறீங்களா? 3வது வருஷம். எப்போ முடியுது? வார வருஷம் அதுக்கு பிறகு மாஸ்டரா? மாஸ்டர் செய்யணும். என்ன மாஸ்டர் கூட ஆலம் செய்யணும்? 2 வருஷம். அதுல அன்பு உறவுகளே, தமிழ் கலவனின் அன்பான வணக்கங்கள், நன்றிகள். என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு இருக்கா லாச்சப்பலுக்கு போகிறேன். ஏனென்று சொன்னால், லாச்சப்பல்ல ஒரு பெரிய திருவிழா வந்து வெள்ளி சனி ஞாயிறில் நடக்க போகுது. அந்த வெள்ளி சனி ஞாயிறில் நடக்கிற திருவிழாவில் என்னென்ன செய்ய போகுனேன், எப்படியான விஷயங்களை இதென்ன போகுனேன்னு சொல்லி அந்த வர்த்தகர்கள்ட்ட, அதாவது லாச்சப்பல் வர்த்தகர்கள்ட்ட பேட்டிகளை கண்டு வந்து மற்ற விஷயங்களை அங்கே இருக்கிற நடைபெறுகின்ற சம்பவங்களையும் உங்களுக்கு தொகுத்து ஒரு சின்ன காணொலியாக தாரேன். வாருங்க, காணொலிக்குள்ள போவோம். Pay attention. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாருண்ணா அப்பாடிய 1000 கிலோமீட்டர் கார் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறேன்னா, 1000 கிலோமீட்டர் கார் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க? 1000 கிலோமீட்டர் கார் ஓடிக்கொண்டு வந்து இப்படி மூச்சு முட்டை வாங்குதான்னு சொல்லியோ, அவ்வளவுக்கு டென்ஷன். என்ன டென்ஷன்? ஏன்னு சொன்னால், இப்போ இந்த 23, 24, 25 தமிழக திருவிழா லாச்சப்பல் இங்கே அதுதான் நிற்கிறேன். நான் இப்போ வந்திருக்கிறேன். என்ன சரிங்க, இந்த இடமாக வந்திருக்கிறேன். எப்படி எல்லாம் செட்டிங்கெல்லாம் செய்கிறான்னு சொல்லி ஐயா அந்த டென்ஷன்லாம் இப்போ மூச்சு முட்டுது. பேருந்து இந்த வர்த்தகர் சங்கங்கள் இருக்குனே, வர்த்தகர்கள் நடத்துகிற ஆக்கள் இருக்குனே, இவங்க வந்து சண்டை எடுக்கிறான் தடியா இருக்கிறான்னு பிற தமிழ்கிழமை காணையில்னு சொல்லிக்கொண்டு சொன்னவர் தமிழன் வாரான்னு சொன்னவர் காணையில டென்ஷனப்பா. என்னன்னு சொன்னால், இந்த இதுக்கு போகணும். எங்க தமிழர் திருவிழா நடக்க போதில்லோ? இங்க லாச்சப்பல் தான் இப்ப வந்திருக்கிறேன். 23, 24, 25 ஏன்னா 3 நாள் கிடைக்குது. ஒரு மாதிரினா 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்ல இருந்து ஓடி வாரீங்க கார் ஓடி வாரேனா? நான் ஓடி வரையில இருந்தாலும் கலைக்குது. என்ன ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க ஆக்கல? நான் வாரேன்னு சொன்னா வருவேன் தானே. அது பருவீரன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு பதட்டம், என்ன சின்ன பதட்டம். இவங்க விடாங்க மிஸ் பண்ணேலுமா இந்த விழாவை? நாங்க மிஸ் பண்ண முடியாது. தமிழர் வர்த்தகர் சங்கத்துக்கு இந்த வர்த்தகர்கள் என்ன மாதிரி செய்யறாங்களப்பா? அதானே சரி. சும்மாதான் முந்தி இந்த காலங்கள்ல அப்படி இல்லையே. இப்ப புதுசா எடுப்படுத்து செய்யறேன். தேவைதானே நம்மளுக்கு எல்லாருக்கும். மற்ற உலக நாடுகள் எல்லாத்துலயும் செய்யணும். நக்கலா சொல்றீங்களோ தேவைதானே சொல்லி? இல்ல அவைகள் செய்யற விஷயங்கள் வந்து தமிழை முன்னிறுத்துகிறேன். கண்டிப்பா பிரான்ஸ்ல, பாரிஸ்ல இப்படி ஒரு விழாவை நீங்கள் இனி ஒரு காலமும் சந்திக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆயுதங்களை செய்கிற ஆயுதங்களையும் இந்த விளம்பரங்களை இதுகளையும் பாக்கிய இன்னமும் சனம் கொள்ளையா வரப்போது போல நடக்குது. கொள்ளையா வரப்போதுன்ட்டு நீங்கள் வர விட்டுடாயங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் வர போறோம். நாங்கள் வர்றது இந்த விழாவை பார்க்கறதுக்கு இல்லை, உங்களை பார்க்கத்தான். விடுப்பு பார்க்க வரோம். ஆனவடியாத கட்டாயம் பாருங்க. என்னதான் விழா? கண்டிப்பா வருவீங்க. அது மட்டும் இல்ல, நாங்க சொல்லணும்ல விஷயங்கள் என்னென்ன நடக்க போதுண்டு. கண்ணு விஷயம் நடக்குது. நான் இதுல போடுவேன். நான்
ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உணவுகள் 23 24 25 வரைக்கும். சரி, சாப்பாடு இலவசமா கொடுக்குறியோ? தள்ளுபடியில கொடுக்கணும்னு சொல்லிச்சு. தள்ளுபடி இல்லையா? சரி, சாப்பாடு இலவசம் சொன்னால் நான் எல்லா இடத்துக்கும் நிற்பேன். மற்றது 23 24 25 தேர் 25 செய்யறேன். 23 24 பிட்டிக்கு கொண்டாட நடக்க போகுது. சரியோ? என்னது யூடியூப் ப்ரோக்ராம்? அதான் சொன்ன ஆட்டம் பாட்டம் எல்லாம் பெரிய ப்ரோக்ராம் நடக்கும். உலகத்துல இல்லாத ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வாங்க. இந்தியாவில இருந்து வாங்கல் வரீங்க. இந்தியாவில நம்ம ஒரு கலைஞர்கள் மற்ற இந்த முறை என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த வயசு நாட்கள் எங்கள் திறவழிகள் கலர்களை விட்டுட்டு இளம்பொடிகளை தான் மாதிரி இளம்பொடிகளை தான் போட போறாங்களாம். ஏண்டா இளைய சமுதாயத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க. அப்ப என்ன செய்யறது? அப்படி வளர்ந்து தாரியும் வளர்ந்து தலைமையும் வளர்ந்துருக்கேங்க, அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். அது நல்ல விஷயம், நல்ல விஷயம் செய்கிறேன். ஆனவடியால பொடியாள் இருந்துருவாங்க வீட்டுல, பொம்பளை பிள்ளையாள் நீங்களும் இருந்துருவாங்க வீட்டுல. எல்லாரும் வேறங்கோ வந்து சிறப்பீங்க. நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க. இந்த முறை இங்க இந்த ரோடு இருக்கு மேலும் நான் இப்ப காய்ச்சி கொண்டே போவோம். அப்படியே வணக்கம். சரியான பிஸியா இருக்கிறீர்கள் போல. அந்த 3 நாட்கள் இருக்குது. அந்த 3 நாட்களே என்ன மாதிரி சமாளிக்க போறீங்க? அதாவது வந்து முந்தைய அனுபவம் இருக்கா உங்களுக்கு அந்த 3 நாட்களை சமாளிச்சு? சாரி சார், 3 இப்படியான விடயங்கள் செய்து அனுபவம் இருக்கா? நிறைய பேர் சொன்ன மாதிரி போகுது. நிறைய வரும். இந்த முறை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல போன ஆண்டு நாங்கள் சொன்ன நாங்கள் 3 நாள் தமிழர் திருவிழா கொண்டாடுவோம். அடுத்த ஆண்டு நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம். எல்லா வர்த்தக மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் சொன்னேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேருக்கு ஏற்கனவே நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த ரூய்க்காய் மட்டும் ஆடம்பரமாக சோடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வருடம் 5 ரோட்டு இங்க உள்ள லாச்சப்பள்ளியில் உள்ள 5 ரோட்டும் ஒரே மாதிரி சோடினையா இருக்கு. ஒரே மாதிரி இருக்கீங்க. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை காட்ட போறோம். ஆமா. அப்போ ஒரு பெரிய சாதனையை செய்ய போறீங்க. தமிழர் வர்த்தகர்கள் எல்லாரும் சேர்ந்து லாச்சப்பல்ல இருக்கிறவர்கள் மாத்திரமே அல்லது வேறையாக்கள் உதவி செய்யறாங்க, வேறையாக்கள் எங்களை ஆதரவு தராங்க. அதாவது உங்களை போல யூடியூபர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நிறைய ஆதரவு தராங்க. எங்களோட விஷயத்தை வெளியில கொண்டு போறாங்க. அதாவதுதான் மக்களுக்கு, அதாவது உதாரணமாக ஒலிம்பிக் நேரத்துல எல்லாரும் அடப்பட்டு கிடந்தாங்க, பரிசுக்கு வர முடியாத ஒரு கட்டுக்கதையை நம்பி. ஆனால் அதையே காலத்தை ஒட்டின காலத்துல இப்ப எல்லா மக்களுமே வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, லாச்சப்பல் என்றால் ஒரு பெரிய மாயை ஏற்படுத்துகிற இடம். தமிழர்களுக்கு வணக்கம். வாரன் கொண்டையா? ஓகே. தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை பிரான்ஸில் பாரிஸில் ஏற்படுத்தி கொண்டிருந்த இடம் இப்போ இன்னும் அதிவிசேஷமாக இப்போ கொஞ்ச காலமாக பார்க்குறேன். போன வருஷத்தில் இருந்து பார்க்க விசேஷமாக இந்த லாச்சப்பல் வர்த்தகர்கள், இந்த லாச்சப்பல் வளாகங்கள் எல்லாம் ஒரு முளிர்ச்சியை காணுகிறது. இதுக்கு காரணம் என்னவென்று தெரியல. சில நேரங்களில் முந்தியும் வர்த்தகர்கள் இருந்திருக்கிறேன். இதுக்கு காரணம் புதிய நிர்வாகம், தமிழர் வர்த்தக சபையின் புதிய நிர்வாகம் வெகு வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 வருடத்தில் ஏகப்பட்ட வேலை செய்திருக்கிறார்கள். அதில் மகுடம் வைத்தது போல் இந்த தமிழர் திருவிழா 3 நாள் கொண்டாட்டம் அமைந்துள்ளது. முந்தி அப்படி இல்லை தானே? முந்தி ஒரு நாள் தான் திருவிழா நடக்கிறது. அது தேர் திருவிழா. இது நாங்கள் கொண்டாடுறது தமிழர் தேரோடு ஒட்டிய தமிழர் திருவிழா. தமிழர் திருவிழா தேரும் அதோட ஒட்டி வருது. ஓகே. 2 நாள் தமிழர் திருவிழா, 3ஆம் நாள் தேரோடு ஒட்டிய தமிழர் திருவிழா. 3 நாள் தமிழோட ஒட்டிய தமிழர் திருவிழா. ஆமா. அப்போ வந்து பயங்கர விளம்பரம். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். போட்டி போட்டு கொண்டு வருகிறேன். இங்கே வந்து படங்களை பிடிச்சு கொண்டு போகிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தால் ஒவ்வொரு காணொலிகள் வருகிறது இந்த தமிழர் திருவிழாவை பற்றி. இதுக்கு ரகசியம் என்ன? இது அவைகளுக்கு ஏதாவது காது கொடுத்து செய்வீங்க? இது எல்லாமே இலவசம். எல்லா யூடியூபர்ஸும் எல்லா வர்த்தகரும் வந்து உதவி வர்த்தகரை நம்பி எல்லாரும் இருக்கிறபடியா இந்த வர்த்தகர் திருவிழாவை, தமிழர் திருவிழாவை
வர்த்தக நடத்தபடியாக வர்த்தக திருவிழாவாக அதை கொண்டாடி அனைவரும் தாமாக முன் வந்து நமக்கு விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறார். விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். அது பெரிய வேலையல்லோ நீங்கள் செய்கிறது. இந்த தமிழருக்கான முத்திரையை, தமிழருக்கான அடையாளத்தை நீங்கள் இங்க பாரிஸில தான் இது லாச்சப்பல் என்று சொல்றோம். நாங்கள் யூரோப்பில் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் குட்டியாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள் அவர்கள் பெருமையாக எங்களை சொல்லுகிறார்கள். ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அதுல கூடுதலாக நாங்கள் உள்வாங்குறீங்கள் என்ன, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ரொம்ப நன்றி. மீண்டும் நாங்கள் விழாவிலே சந்திப்போம். நன்றி. என்ன கொஞ்சம் கதைப்போம் இந்தாங்க அப்படிங்க. அப்போ உங்களுடைய காணொலிகளும் நான் பார்த்துருக்கிறேன். தர்ஷன் என்று சொல்லி யாரடா இந்த பிடிக்கணும் ஒருத்தன் இப்படி எல்லாம் செய்யணும், நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவதானமாக இருக்கணும், அந்த மாதிரி இது பண்ணி கொண்டு போகிறார் தர்ஷன். அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அந்த நிறைய இடங்களை கொண்டு போய் காட்டுறீங்க. தாலான் மாதிரி என்று சொல்லி ஒரு இடத்தை கொண்டு போய் காட்டுனீங்கள். என்ன மாதிரி? தாய்லாந்து மாதிரி ஒரு மற்றது நான் உங்களை சந்திக்கணும்னு விரும்பினேன். முதல் முறை சந்திச்சிருக்கிறீங்க என்ன? நல்ல வடிவா செய்கிறீங்க, நல்ல முயற்சி. இது யூடியூப் செய்யற மாத்திரமா அல்லது வேற வேலையெல்லாம் செய்யறீங்களா? நான் வேற வேலையும் செய்யறேன். வேற வேலை செய்து கொண்டு இது ஒரு உங்களுக்கு கஷ்டமே இல்லையா வேலையும் செய்து கொண்டு இதை செய்யறது? இருக்கிற லீவு நாட்கள்ல தான் செய்யறது, அதனால பெருசா கஷ்டம் இல்லை. பெரிய கஷ்டம் இல்லையா? பாத்தீங்க டக்குன்னு தர்சனம் சொல்லி ஒன்று இல்லை, சும்மா அந்த முகங்கள் சரியா ஞாபகம் இருக்காது. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோ எடுக்க இல்லையா? இப்போ இந்த இது வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், கடைசி நாளைக்கு வருவீங்களா? கடைசியாக தேர்திரு விழா 25/8/2024, அதை விட 23, 24ஆம் தேதிகளில் இங்கே தமிழர்களுடைய பெருவிழா நடக்க போகுது. அது பயங்கர திருவிழாவாக இருக்க போகுது. பாருங்கள், இது இன்றைக்கு கொஞ்சம் பொறிச்சோடி தான் இருக்குது, நிறைய பேர் இல்லை. சனி ஞாயிறுன்னு சொன்னால் அல்லது பிற்பகல் 6 மணிக்கு பிறகுன்னு சொன்னால் 5 மணிக்கு பிறகுன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் பெரிய நிரம்பி வழியும் பெரிய திருவிழா கொண்டாட்ட மாதிரி. இன்றைக்கு என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வரப்போகிறேன் சனங்கள் எல்லாரும். நாங்கள் இருக்க இன்றைக்கு இந்த விழாக்களை பற்றிய ஒரு விவரங்களை ஆக்காட்டி அறிஞ்சு கொண்டு போவோம். தேநீர் கடை உண்டு, ரெஸ்டாரண்ட். சனம் வந்து ஃபுல்லாக அலைமேதி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர். வணக்கம் தம்பி, பிஸியாக நிற்கிறீங்களேண்ணே? கடையண்டா பிஸி தான். என்ன மாதிரி கொண்ட ப்ரோக்ராம் இருக்கும் நாளைக்கு? 23, 24, 25 எல்லாம் சேல்ஸ் போடுவீங்க. நீங்களும் சேல்ஸ் சொல்றீங்களா? சாப்பாடும் இல்லை கூட்டு நான் சொல்றீங்க. என்ன நிறைய பேர் வருவீங்க இல்லை? ஓகே ஓகே, அது நல்ல விஷயம் தான். இந்த நேரத்தில் காட்டுள்ள போதே சூட்டி கொள்ளணும் என்ன? வணக்கம் தம்பி. அப்ப நாங்களும் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் வருவோம். பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு சாப்பாடுகள் தான் தான். என்ன விசேஷமா? உங்களுக்கு தெரியாது என்ன விசேஷம் சொல்லி? ஐயோ, என்ன தெரியா இருக்கிறீங்க? லாச்சப்பல்ல இருந்தோன்னு தெரியா இருக்கிறீங்களா? இன்றைக்கு விசேஷம் இல்லை, சரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் பயங்கர விசேஷம் என்ன? அதுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டு இருக்கிறான். இங்க பாருங்க, இதுல ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கொண்டு கருப்பு கண்ணாடியோட தாடியோட இருக்கிறார். அவரே எனக்கு நல்லபடியாக தெரியும். அவர் என்ற அபிமான பாடகர். சரியோ, அவருடைய பாடல்கள் நான் நல்லபடியாக விரும்பி கேட்பேன். நீங்களும் வந்து பாருங்க. இங்கே இவர் 2 பேரும் அடிக்கடி ஆட்டம் போடுறாக்கள். இந்திரனும் இவர் தம்பியும். இவர்கள் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை தரப்போகிறேன். அதில் என்னென்னு சொன்னால் வயசு போனாக்கள் வந்து பாருங்க, இளைஞர்களை இணைச்சு நல்ல சிறப்பாக செய்கிறேன். அந்த அப்போ இந்த முறை நாங்கள் நிறைய இளம் தலைமுறைகளை காணலாம். பாகிஸ்தான் மேங்கோவா? என்ன விலை? எது பாகிஸ்தான்? இது எல்லாம் பாகிஸ்தானா? என்ன விலை இது? 13,100? டிக்டாக் இல்லை, யூடியூப்.
ஆனா இப்ப எவ்வளவு 2 ரூபா இது என்ன மாம்பழம்? பங்களாதேஷ். இது பங்களாதேஷ், இது பாகிஸ்தானா? ஆமா. கலர் வித்தியாசமா இருக்குது. இது பழுத்தது காயோ? பங்காளி கொஞ்சம் கருப்பு, பாகிஸ்தான் கலர் கலர் அப்படி சொல்றீங்க. அதான் இது எப்படி டேஸ்டா இருக்குமா? உள்ளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உள்ளுக்கு அந்த பழமா? இல்ல கலரா இருக்கு பாக்க. டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? சரி. வணக்கம். தமிழர் திருவிழாவுக்கு இப்பவே ஆயத்தமா விட்டீங்களா? என்ன செய்ய போறீங்க தமிழர் திருவிழாவில? நகைச்சுவை நிகழ்ச்சியா செய்ய போறீங்க. அது நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த வயசு ஆக்களை கொஞ்சம் தவித்து விட்டுட்டு இளைய ஆக்களை கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அவரோடக்கு. இளைய தலைமுறை வளர்க்குறோம் என்ற பேரில் ஆமாம் ஆமாம் முழுக்க சின்ன படியெல்லாம் இருக்கிறாங்களே. அவங்கள கவர் பண்ணுவோம் சின்ன பொடிகளை தான் நான் கொண்டு வருவோம். கட்டாயம் அவங்க சின்ன பொடிகள் வந்து என்னவும் செய்து கொண்டு போவாங்க. நாங்கள் வயசு போனாக்கள் வந்து கொஞ்சம் ஜோதிச்சு செய்வோம். நாங்கள் செய்யறதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் நாங்கள் ஒரு கதையை வந்து சமுதாயத்துக்கு தேவையானதான் சொல்லுவீங்க. அவங்க பெம்பலுக்கு அப்படி இல்லை, அது என்டர்டைன்மெண்ட். அவங்களை எதுவும் சொல்லி கொடுப்போம். அது பிரச்சனை இல்லை. இப்போ வருகிற சமுதாயங்கள்ல எல்லாம் நாங்கள் இதுகளை எதிர்பார்க்க முடியாது. அவையால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன்ட்டு நாங்களும் சந்தோஷமா அவர்களுடைய இதுகளுக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்போம். என்ன? நன்றியா. எப்பவும் நான் லாச்சப்பலுக்கு வந்தால் இந்த யாழ் மலர்களுக்கு வராமல் போறதில்லை. ஏனென்றால் மலர்கள் வாசம், அந்த இதில் இந்த குளிர்ச்சி எல்லாரையும் வரவேற்று இதானது. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? என்ன தயாராகிட்டீங்களா இந்த இதுக்கு திருவிழாவுக்கு? தயாரா. எது செய்ய போறீங்க? என்ன எல்லாம் ப்ரமோஷன், சோல்டு, சேல்ஸ் எல்லாம் அரைவிலை 50 விலை என்று போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் அப்படியா போட போறீங்க? நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கிறோம் மல்லிகை கண்டு 20 படி. அது அப்படியே நாங்கள் அதை அப்படியே வரோம் தேருக்கெல்லாம். அதாவது கிடைக்காத இதுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பாருங்க எல்லாம் இந்த மேம்பு அதுல எல்லாம் எடுத்து எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க. கிடைக்காத கண்டுகள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நல்லது. தெரியும் தான் உங்களுக்கு கண்டுகள்ல நாங்க உங்களோட பாவக்கா அந்த மாதிரி காய்க்குது. அப்படியோ இன்னைக்கு நீங்கள் நேற்று பழைய வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் கேஷ் என்ன போச்சு. ஏனென்றால் இப்ப அந்த பருவம் பிரச்சனை இந்த மாதிரி வெயில் குறைவு தான். வெயில் குறைவுபடியால இதான் வச்சா நான் நல்லபடியா பந்தல் போட்டு இதான் வரும். ஒரு 15 ரூபா காய்ச்சி தூங்குது. என்ன மல்லிகை கண்டு, மல்லிகை கண்டு, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை சடைச்சு சில வீடுகளில் பார்த்துருக்கிறேன் நல்ல பச்சை பசையிலாண்டு இருக்குது. அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்க, என்ன செய்யணும் இதுக்கு? பச்சை பசையிலன்றா அவை வந்து இந்த வீட்டு கழிவுகள் கொஞ்சம் போடுவினோம். அதுக்காண்டு போடுவினையோ? யாரு வேறு யாராவது சொன்னா அந்த முட்டை உதய அரைச்சி போட்டு போடுறோம். அது வந்து காய வச்சு தான் போடணும், பச்சையா போடக்கூடாது. பச்சையா போடக்கூடாது. வேற பூச்சிகள் அதுகள் வந்து அதுக்குள்ள. ஓகே ஓகே, நல்ல சும்மா முட்டையை அரைச்சி போடுறான்டா சொன்னா போல டக்காண்டு அரைச்சி போட்டுருவாங்க. இன்னைக்கு மீன் இல்லை. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அப்பம் இப்போ இந்த திருவிழா நடக்க போகுதா? 3 நாள் திருவிழா. இந்த 3 நாள் திருவிழாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அந்த 3 நாள் பிரச்சனை தெரியும் தானே உங்களுக்கு? 3 நாள் இந்த நிகழ்வு, அந்த 3 நாளும் இந்த மாதிரி நீங்கள் இது சோல்டு போடுறாங்களாம், ப்ரமோஷன் போடுறாங்களாம் எல்லா இடம் கடைகள்லையும். நீங்கள் என்ன போட போறீங்க? உள்ள விலைக்கே விற்பீங்கள். என்ன திறந்திருப்பீங்களா? நீ அங்கே வந்தாலும் திருவிழாண்டு. இது என்ன பாரு? இந்த பாரு மஞ்சள் பாரு. அப்ப கருங்கண்ணி பாருன்னு சொல்றது? கருங்கண்ணி பாரு, மஞ்சள் பாரு. இது என்ன? தலப்பத்து, கிளி மீன். ஒட்டி. ஆனால் மீனோட குறைவு மாறி இருக்குன்றேன். இதுதான் வரப்போகுது. ஒட்டி, முரல்,
எங்கிட்ட மாதவல் முறை மாதிரி கிடக்கு. மற்றது இது என்ன இது பெரிய மீனாளி இதில் வெட்டி போட்டு கூட அரைக்குழா என்ன அரைக்குழா நண்டு இறால் சுறா. ஓகே ஓகே. நார்மலாக இந்த மீனால என்ன விலை இங்கே போட்டிருக்கு என்ன இங்கே பாருங்க விலைகள் போட்டுருக்குது. ஆனால் வேண்டினாலும் மீன் தானா அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இருக்கோம் கொண்டு போய் பாறை மீன் காய்ச்சி பார்த்தா அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு என்ன இதுவரையில வரையில மீன் நல்ல மீன் எல்லாம் வெட்டி கட்டி கொடுக்குறீங்களா என்ன. ஓகே நல்ல விஷயம். அப்போ நான் நினச்சது இந்த கோயிலில் பிடிச்சி நீங்களும் ப்ரமோஷன் போடுவீர்கள் மலிவா வந்து மீன் வண்டி கொண்டு போய் சமைக்கலாம்ன்றோ நான் பார்த்தது. அங்கே வாராரு வந்தார். இல்லை யாழுவாத. அப்போ என்னென்னு சொன்னால் எப்படிங்க வீளை வந்து நான் கேட்டேன். முக்கியமாக நான் வந்தது இவையிட்ட இந்த கோயில் இந்த 23 நாள் திருவிழா இருக்கல்லோ அதுக்கு ப்ரமோஷன் போடுறோம். எல்லா கடைக்காரரும் சொல்கிறாங்க பானை சட்டியில இருந்து சாரியில இருந்து அதுகள் மீனும் ப்ரமோஷன் போடுவீங்களோன்னு கேட்க தான் வந்தேன். அதுதான் கிட்ட வாங்க. இங்க பாருங்க நிக்கிற ஜாம்பவான்கள். ஸ்ரீ நிற்கிறார், இவர் ஜானிதி நிற்கிறார், சின்னக்குட்டி குணபாலன் நிற்கிறார், லோகேஷ் அவர் இந்த பாலன் இவியலோட சேர்ந்து பாருங்க இளமாக்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறேன் ஏன்னா. அப்போ இளைய தலைமுறைகளுக்கு நிறைய இந்த முறை பெரிய இது கொடுத்துருக்கேன் என்ன. சரி பார்ப்போம் இந்த ஜாம்பவான்களோட இவர்கள் எப்படி போட்டி போடுகிறார்கள் உங்களையும் கொண்ட கடையை. ஓகே வணக்கம். இந்த தமிழர் திருவிழான்னு சொல்லி வருது இங்கே உங்களுடைய அவரே இப்போதான் கண்டு கல்வி போட்டு வந்துடுறேன். நல்ல வடிவாக சொன்னார். பெரிய சாதனை இந்த 3 நாளும் பெரிய விழாவாக எடுக்க போகிறாராம், எடுக்க போகிறியாம். நான் கேட்டேன் என்னென்று இந்த 3 நாட்களையும் சமாளிக்க போறீங்க. சாதாரண வேலை இல்லையானே. ஓகே ஓகே. அப்போ உங்கள்கிட்ட வாங்க என்ன இதில் பார்வையாளர் மாத்திரம் தானே. சரியா கரையை பார்க்கணும். இந்த இப்போ கொஞ்சம் கிட்டதாக இருக்கும் இந்த இதுல இந்த லாச்சப்பல்ல இந்த 3 நாளும் வந்து ப்ரமோஷன் போடுங்கனியாம், சேல்ஸ் ஆம், சோல்டு அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கணக்கு மந்திர வார்த்தைகளை கேள்விப்படுறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்களும் கொஞ்சம் உடுப்பு போடுவோம். மற்ற இந்த இதுகள் அழகு சம்பந்தமான விஷயங்கள் மெஹந்தி அப்படி போட போறீங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு அல்ல பாருங்க, அநேகமாக பெண் குலத்தவர்களுக்கு மாதருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய அன்றைக்கு வந்து அலங்காரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அலங்காரம் அன்றைக்கு மாத்திரமில்லை தொடர்ச்சியாக செய்யலாம். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் திருவிழாவுக்கு தயாராகி கொள்ளலாம். இங்க வந்து எல்லாம் மேக்கப் செய்து மெஹந்தி 5 ரூபாய்க்கு போடுகிறேன். ஓ 5 ரூபா போடுகிறேன். ஆனபடியால பாருங்க வந்து ஃபைன் பாருங்க. சரியோ அதெல்லாம் எடுத்து போட்டு வேண்டியது சொல்றேன். சொன்னா கேட்குறீங்களா நீங்க? இந்த கடையில பாருங்க என்னென்ன நிறைய தமிழ் வித்தியாசமா சின்ன சின்ன கணக்க போட்டிருக்கேன்னு. இந்த நாக்குவழி நான் தேடி கொண்டு தெரிஞ்சேன். நான் என்ன கொப்பரில் எடுப்பான் என்ன தம்பி? இந்த நாக்குவழி என்ன விலை கொப்பரில்? 150 என்ன? அப்படி ஒன்று எடுத்துட்டு போவோம். இது இருக்கா உங்களுக்கு? இருக்கா? உங்களுக்கு இல்லை இல்லை நானா அவையில கேட்குறேன் என்ன. சரி உங்களுக்கு இருக்கா? இருந்தால் வந்து வேண்டுங்க. மற்றது எல்லா சாமானும் சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பேருக்கு 2 பிள்ளைகள். இதில் வந்து இந்த பாருங்க எல்லாம் எல்லா சாமானும் இருக்குன்னு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. எல்லா சாமானும் இருக்கு, எல்லாம் இருக்கா? இது அப்பா எங்க இருந்து இந்த சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுறவர் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் அங்க போய் வேண்டதுக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இங்க பாருங்க இங்க நாங்கள் இந்த பிள்ளையோட கதைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க
சரியே அப்போ நீங்கள் கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க எங்கே பண்ணுறேன்னு சொல்லி. அப்பாடியே கேளுங்க நீங்க. அப்பாடி அப்பா சொல்ல மாட்டேன், அதுலேயும் கூட கேட்குறேன். எனக்கும் தெரியாதா? தெரியாதா? தெரியாண்டு நல்ல வாடி சொல்லி போனீங்களே என்ன. நல்ல அழகாக நல்ல சின்ன சின்ன சாமான்கள் இதாக போடுறீங்கள். அப்பாவுடைய இதை நாங்கள் ஃபோட்டோ பண்ணுவேன் சொன்னால் இப்படி ஒரு கடை இந்த லாஜவல் ஏரியாவிலே இல்லைன்னு சொல்ல வேணும். இல்லைன்னு சொல்ல வேணும். பாப்போம் இன்னொரு நாளைக்கு இந்த கடையை தனியாக எடுத்து போடுவோமா? வந்து வடிவா சுற்றி எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். எல்லா சாமானும் அப்பாவும் காட்டுவேன். என்னன்னு சொல்லி சரி. அப்போ சரி, நீங்களும் இன்னும் செய்கிறீங்க, படிக்கிறீங்களா? வேலை செய்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? நான் வந்து காமர்ஸ் படிக்கிறீங்களா? 3வது வருஷம். எப்போ முடியுது? வார வருஷம் மாஸ்டர்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு மாஸ்டரா? மாஸ்டர் செய்யணும். என்ன மாஸ்டர் கூட ஆலம் செய்யணும்? 2 வருஷம். 2 வருஷம். அதுக்கு பிறகு வேலை செய்ய போறீங்களா? என்ன வேலை செய்ய போறீங்க? தெரியல, முதல்ல படிச்சு முடிச்சுட்டு தான் பார்க்கணும். அப்படியே? சரி சரி. அப்புறம் நல்ல கட்டிக்கார பிள்ளை யாரு? அவனுடைய அக்காவா? அவன் படிக்கிறாவா? அவ வேலை செய்யறா. நீங்கள் வேலை செய்யுங்க. படிப்பு முடிச்சிட்டீங்களே? என்ன படிக்கிறீங்க? ஃபார்மசிக்கு. ஃபார்மசி படிச்சு போட்டு இதுக்குள்ள வந்து நிற்கிறீங்க. அப்பா ஹெல்ப் பண்றதுக்கு என்ன நல்ல பிள்ளையாள். என்ன நல்ல பிள்ளையாள். இந்த பிள்ளைகளை பெறதுக்கு அப்பா அம்மா பெரிய பாக்கியம் செய்திருக்கணும். நான் பாக்கியம் செய்யலைன்னு சொல்லாதேங்க சரியோ. ஆனால் யூடியூப் ஹெல்ப் பண்ணாயினே அவன் இந்த பிள்ளையாள் இது எடுக்கிறதுக்கு. சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம். சரி. ஸ்டாப். அவர் தம்பி யாருன்னு சொல்லிடு. அம்மாண்டு அக்காண்டு மகன் அண்ணாமலை. அண்ணாமலையா? உங்களோட பேர் சொல்லி இல்ல? சரிண்ணா. உங்களோட பேர்? தங்கச்சி அக்கா ஒழிச்சுட்டா. அக்காக்கு என்ன பேர்? பிரசன்னா. நல்ல பேரெல்லாம். அதான் ஸ்ரீ மகால் என்று சொல்லி வந்ததுன்னு. நான் ஸ்ரீ மகால் என்று கேட்டிருக்கிறேன். இது இல்லை ஸ்ரீ மகால் என்று சொல்லி. ஸ்ரீ மகாலா? அம்மா இப்பதான் எங்களுக்கு இந்த ஸ்ரீ மகால் ரகசியம் விளங்கிறது என்ன. சரி சரி. அதான் சரி மகால். அப்போ நாங்கள் எங்கிட்ட சரியா மறக்க மாட்டோம். சரியா? சரி வாரமா? ஓகே. நான் கையை ஆடுறீர்கள் இப்படி படம் பிடிக்க வேண்டாம் வந்து. சரி. அல்லாட்டி சும்மா கையை காட்டுறீங்க. என்ன இது? என்ன நடக்குது இது? இப்போ நீங்கள் எந்த வேலை ஆகிறீர்கள்? ஏன் வேலை மாற்றியாச்சோ? மழைக்கேற்ற மாதிரியா? வெயில் மழை காலையில் கேட்ட மாதிரி எல்லாம் விளையாடுறீங்களா? சரி வாங்க. இது திருவிழாக்கா வேண்டி திருச்சி அமைக்கணியா? என்ன கடை இது? கறி காய். சரி வாரமா? இப்படி ஓகே. சரியான ஓகே. என்ன கொஞ்சம் குறைவு தானே. என்ன மாதிரி இந்த 3 நாளும் சமாளிக்க போறீங்களா இந்த வகைகளை? ஓரளவு பெரிய வகை இருக்கான்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இல்லை இப்படி பாருங்க, இதுதான் கொஞ்சம் இதுக்கு பெரிய வகை இருக்காதுன்றதான் இதுகள்லையும் அப்படி தான் இருக்குது. இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட பங்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் இங்கே? இல்லாட்டி நான் தனிப்பட்ட ரீதியில் உங்களோட தனிப்பட்ட ரீதியில என்ன செய்கிறீங்க நீங்கள்? தனிப்பட்ட ரீதியில் நாமல் ஒன்று சேர்ந்து வர்த்தகர்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை செய்ய இருக்கேன். தனித்தனியாக செய்ய வளர்க்கிட்டால் எல்லாம் தனியாக செய்ய முடியாது. ஆனால் சேர்ந்து தானே செய்கிற கஷ்டம்னு சொல்கிறவே. சேர்ந்து நாம் ஒற்றுமையாக இருந்து செய்ய இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்கிறீங்க நீங்கள்? அதான் ஒற்றுமை. உங்களோட ஒற்றுமை இருந்தாலும் கிடைக்க முடியாதா? இதுவரைக்கும் இன்னும் நடக்கையில பாப்பா வேணியாவது. அப்படியா? அப்படி நடக்காண்டு இறுதியாக அடிச்சு சொல்லுங்க. என்ன நடக்காது. இதுவரைக்கும் அப்படி பிரச்சனை வந்ததும் இல்லை. வந்தா நாங்களே அதை ஆளையால் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு அப்படி செய்வீங்க. அந்த கடையை கொண்ட கடை தானே அது? அங்கே கடை தான். அப்போ இந்த இதுக்கு எல்லாம் ப்ரமோஷன் சோல்டு அது இதான்னு சொல்லி எல்லாம் இருக்குது. ப்ரமோஷன் இருக்கும். உங்களோட கடையிலும் இருக்கா? எங்களோட கடையில இதுவரைக்கும் யோசிக்கல. மக்கள் வந்து கோயிலுக்கு தானே வாரது. அதை தான் நான் கேட்குறேன். என்ன அதனுடையால நீங்கள் அதில் போட மாட்டீங்களே? போடையில பார்ப்போம். நிலைமையை பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு சில நேரங்களை செய்தால் சில நேரங்களில் கோயிலுக்கு வர ஜனங்கள் கோயிலண்ட வடியால கணக்க விலப்படாயில் இறைச்சி பார்த்துட்டு இதை தட்டி விட வேண்டியது ப்ரமோஷன் போட மாட்டீங்களா?
சரியா, ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட நிகழ்ச்சி வெற்றி வர வேணும். நாங்களும் இங்கே தான் இருக்க போறோம். இப்போ ஒரு 4 நாளைக்கு இரவு பகலாக வந்திருக்க போறோம். எடுத்து ஒவ்வொரு நாளும் வீடியோக்குள்ள போட்டுக்கொண்டு இருப்போம். வெள்ளிக்கிழமை வாங்குது என்ன, வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு சரிதானே? ஓகே. வாங்க. வணக்கம். வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? வாங்குறீங்களே. இனிதான் அறுவடை செய்ய போறேன். என்ன எல்லாம் இருக்கு, இலவசமா இது கொடுக்குறீங்களாம், ஃப்ளைட் டிக்கெட்டுகள். போன முறை அங்கே பிணையிலையா இருக்கோ கொடுத்த மாதிரி கிடந்தது. விளையாட்டு போட்டியிலேயே அந்த முதல் பரிசு பெற்றாக்களுக்கு ஸ்ரீலங்கா போவாரதுக்கு என்ன, நான் அப்போ வீட்டுனேன் அவையில எனக்கு முதல் பரிசு இவ்வளோ வைங்கன்னு சொல்லி நான் ஸ்ரீலங்காவுக்கு போக முதல் அதான் அவ்வளோ தேடி தர வேணும். என்ன கொடுக்க போறீங்களோ, எங்க கொடுக்க போறீங்கள்? அப்படியே. அப்ப இந்த திருவிழா நடக்குது, இந்த தமிழர் திருவிழா, அதுக்கும் கொடுக்குறீங்களா நீங்கள்? இது எப்படிங்க அதுக்கும் கொடுக்குறீங்களோ? இல்ல இப்ப மெயினா வர எல்லா இதுகளுக்கும் கொடுக்குறோம். அப்ப பெருசா செய்யுங்க, நாங்க தருவோம். என்ன செய்ய நான்? நீங்களும் பெருசா ஒரு பெரிய ஈவெண்ட் செய்யுங்க, நாங்களும் தருவோம். நாங்களும் ஒரு ஈவெண்ட் செய்ய தான் இருக்கிறோம். யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஐரோப்பா மற்றது அமெரிக்கா அந்த லெவலில் செய்ய போறோம். அந்த லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு செய்ய போறோம். அப்போ நீங்கள் ஒருக்கா அதுக்கு நாங்கள் உங்களை அணுகுவோம். ஓகே, அடுத்த வருஷம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். மற்றது சும்மா அப்படி சொல்லி வச்சிருக்குது, சில நேரங்களில் செய்தாலும் செய்வாங்க, சில நேரங்களில் உங்கள்கிட்ட அந்த நீங்கள் எங்களை ஊக்குவிச்ச மாதிரியான வார்த்தை அது, அந்த செய்யுங்க தாரம்னு சொன்னது. அப்போ நீங்கள் செய்யுங்க தாரம்னு சொல்லியிருக்க, ஓ நாங்களும் செய்தா என்னன்ற ஒரு இது உண்டு. அப்படின்னு சொல்றீங்க. நன்றி. ஓகே ஓகே. இதை செய்யறீங்க, எங்களோட பங்களிப்பு நாங்களும் செய்வோம். கரெக்டாக, நல்ல விஷயம். இந்த திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 3 நாள் விழா, 3 நாள் இந்த இது நடக்க போகுது இல்லை? இந்த 3 நாளை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது அனுபவம் இருக்கா முந்தி இந்த 3 நாட்கள்ல? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. பிரச்சனை அனுபவம் இல்லையா? இதுதான் முதல் தடவை நடக்குது இந்த ஏரியாவில். முதல் முறையா தமிழர் திருவிழா. இதுல நிறைய அந்த பாடல்கள், என்ன சொல்றது, கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. அதை விட இந்த ஒரு வித்தியாசமான ஒன்று செய்யணும் என்னென்றால் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்று சொல்லி, சொல்லுங்கள் வெல்லுங்கள் ஒரு அறிவுத்திறன் ஒரு செய்யணும். அது நல்ல விஷயம். ஆமாம் ஆமாம். அது அவ்வளவு, அதுதான் இப்போதைக்கு. மேற்கொண்டு நாங்கள் நிச்சயமாக ஒரு விழா செய்யத்தான் போறோம். அடுத்த வருஷம் செய்யக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம் டிக்கெட்டுக்கு. ஆனால் அதுக்கு முதல் வருவோம் நாங்கள் போறதுக்கு. நன்றியா. ஓகே ஓகே. நாங்கள் வெளிநாடு போறோம்னு சொன்னால் இங்க இவையோடு தான் வந்து டிக்கெட் செய்கிறது. என்ன ஒரு பேச்சு ஒன்று இல்லை, படாரம் செய்ய வந்துருவீனே, நல்ல மலிவா செய்து தருவீனே, நீங்களும் வாங்க. சரி. என்னண்டாக்கா நாங்கள் எல்லாரையும் எடுத்துட்டோம். என்னண்டா நிகழ்வுக்கு என்ன 2-3 நாள் தான் கிடக்குது. எல்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டோம். அப்ப இப்ப நீங்கள் பாட கேட்டால் என்னண்டு நாங்கள் போடுறது யோசிச்சு பாருங்க. ஏராளமான நாட்கள் வந்துட்டினம் மாஸ்டர். நான் எதுக்கும் உங்களுக்கு அப்புறம் அடிக்கிறேன். ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கிறேன், அவரை சந்திச்சுட்டு நான் அப்புறம் அடிக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? இருக்கிறோம். 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் தான் தரீங்க? ஆமா ஆமாம். இப்ப எத்தனை மணி அமுதர்? இப்படித்தான் தமிழர் திருவிழா செய்ய போறீங்களா? இப்ப நான் நின்றது தமிழர் திருவிழா மீட்டிங்ல நின்றுட்டு தான் வாரேன். அதுல சரியான இதுல இருக்கிறபடியா வந்த கோலம் கூட நான் தேவையில்லாத கதைகள் என்னென்றால் விளம்பரங்களை பார்த்துட்டு இப்ப ஒரு அக்கா அடிக்கிறா தானும் பாடலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்கள் இசைப்பிரியனை கூப்பிட்டு எல்லாம் ஷெட்யூல் பண்ணியாச்சு. அப்ப இப்ப அடிச்சு கேட்டா நாங்கள் என்ன திடீரெண்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற லைஃப் இல்லோ, அப்ப பிராக்டிஸ் எல்லாம் தேவை. நான் அக்காக்கு சொன்னேன், நான் தமிழர் வர்த்தக சங்கம் இதெல்லாம் ப்ரோக்ராம்
நித்தம் செய்யத்தான் போறோம். நிறைய வர பாப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இடம் தரம்னு சொன்னா இத மாதிரி இன்னும் எத்தனை ஹோல் வருதோ இந்த 3 நாள் என்றது வந்து நாங்கள் முந்தைய நடுவே கேள்வி வர்றதுதான் இந்த 3 நாள். இது என்ன மாதிரி சமாளிக்க போறீங்க இந்த 3 நாளையும்? உண்மையில நாங்கள் ஆரம்பத்துல நிகழ்ச்சி காணாமல் கஷ்டப்பட்டனாங்க. இப்ப அவ்வளவு நிகழ்ச்சியையும் நாங்கள் இப்ப 3 மணிக்கு தொடங்குறன்றத இப்ப 1 மணிக்கு தொடங்க போறோம். 1 மணிக்கு தொடங்க போறோம். 3 நாளுமே 1 மணிக்கு ஞாயிறு 3 நாளும் 1 மணில இருந்து 9:30 மணி மட்டும். அப்புறம் தேர் திருவிழா வந்து நேரத்துக்கு தொடங்கிடும் 25ஆம் தேதி. தேர் திருவிழா வந்து அன்று நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தேர் தொடங்கிருக்கீங்கன்னா இந்த கலை நிகழ்வுகளை நீங்கள் இல்ல தேர் அங்கால போய்கொண்டிருக்கும். இந்த மேடையில கலை நிகழ்வுகள் மற்ற இந்த இளையோர்களுக்கான பொது அறிவுத்திறன் போட்டிகள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டு இந்த இடத்துல மாத்திரமா இல்ல சந்தி வைக்க போறீங்களா? இல்ல இது தெரியுது தானே இந்த இடம் வழக்கமான இடம். இந்த இடத்துல நாங்கள் பிரமாண்டம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க தெரியுது. இந்த விளம்பரங்களை பார்க்க தெரியுது. இந்த முறை அள்ள கொள்ள ஜனம் பெற போகுது. ஜனம் நெறிவடுதுன்னு சொல்லி நீங்கள் வர விட்டுடாங்க. மற்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் எங்கட நிகழ்வுல தாயகத்திலிருந்து கலைஞரை எடுக்கிறோம். எங்கட தொப்புள் குடியுறவாம் இந்திய தமிழகத்திலிருந்து எடுக்கிறீங்க. பிரான்ஸ்ல தமிழர் மற்றது பிரான்ஸ்ல இருக்கின்ற எல்லா கலைஞர்களையும் உள்வாங்குறோம். ஒரு பெரிய ஒரு சிக்கலாத்தான் இருக்காங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நிரல ஒழுங்கு செய்யறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாத்தான் கிடக்குது. ஆனா நான் நாளைக்கு எல்லாத்தையும் பூர்த்தி ஆக்கிடுவோம். என்ன ஒரு விஷயம் நான் கேட்க வேண்டியிருந்தேன்னா இந்த ஊடகத்துறை வந்து உங்களுக்கு எல்லாம் அந்தந்த மாதிரி போட்டி போட்டு கொண்டு செய்கிறாங்க. உண்மையா யூடியூப்லயும் அதுலயும் இதுலயும் போட்டி போட்டு கொண்டு சொல்லி விளம்பரங்களை தண்டுறாங்க. நான் இவ்வளவு காலம் இந்த விளம்பரங்களை பார்த்து கொண்டு இருந்தேன். நானும் சும்மா இருக்க கொண்டு வலிக்கிட்டு வந்துட்டேன். உண்மையில அது உங்களுக்கு நான் கை கொடுக்கணும். நீங்களா இன்னைக்கு வந்தீங்க உங்களோட நிர்வாகக்காரரை சந்திக்க வேணும். இந்த தமிழர் திருவிழாவுக்கு நாங்களும் ஒரு விளம்பரத்தை செய்யணும் என்று வந்த உண்மையில உங்களை மாதிரி எல்லா ஊடகங்களும் நாங்கள் அறிவிக்காமலே வந்து சேர்றதட்டு உண்மையா எங்களுக்கு ஒரு மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நீங்கள் அதுல நான் ஒரு சின்ன கேள்வி சொல்லலாமா கேட்கலான்னு ஒரு பிரச்சனையும் இல்ல கேளுங்க. சரியோ? இந்த ஊடகக்காரருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்ப உங்களுக்கு இப்படி இந்த இதுகளை பிறப்புற ஊடகக்காரருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இல்ல உங்களோட எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன? நாங்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யறேன் இல்லை. நான் என்ன பொறுத்தவரையில எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிறேன் இல்லை. 4 பேர் கேட்ட கேள்வி. நாங்கள் மீடியான்னு சொல்லல. இப்ப நாங்கள் இந்த தடவை தான் பிரமாண்டமா செய்யறோம். இப்ப நாங்கள் எந்த இது அவையெல்லாம் எந்த மீடியா கூட எங்கள்கிட்ட எந்த ஒரு ஊதியமோ எதுவும் இல்ல. ஊதியம் அல்ல. நீங்கள் அதை வேலை ப்ரமோட் பண்றதோ இதன்றதோ அப்படியான விஷயங்கள் இருக்குதோன்னு கேட்கிறேன். இல்ல நாங்கள் ஊடகத்துறையில இருந்து எங்களுக்கு இந்த ஊடக அனுசரணை. இப்ப நாங்கள் என்னென்றால் அன்றைய பிரதான நிகழ்வை எடுத்து எங்களோட என்னென்ன ஊடகங்கள் தொடர்பு கொண்டிருக்கணுமோ அவ்வளவு இருக்கும் அந்த லைஃப் தான் நாங்கள் கொடுப்போம். ஓகே அது அவ்வளவு பேருக்கும் கொடுப்போம். நாங்க தமிழர் வர்த்தக சங்கத்தால கொடுப்போம். தங்கட ஊடகங்கள்ல பிரசுரத்துக்கு கொள்ளலாம். ஓகே அது நல்ல விஷயம். அந்த விஷயம் அதாவது வந்து இதுல ஒன்றையும் நாங்கள் நான் இதுல பார்த்தேன். நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன். நான் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை அள்ளி கொண்டு வரீங்க. சரியோ? அப்பதான் பார்த்து நான் மனசுக்குள்ள சிரிச்சேன். இது எங்களுக்காக வேண்டி எங்கண்ட தமிழர் வர்த்தகர்கள் தமிழ் வர்த்தகர்கள் சரி இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விழாவை இந்த விழா ஒழுங்கின இந்த ரிசல்ட் என்ன எங்களுக்கு நிச்சயமாக மற்றது முதற் தடவையாக ஒரு 3 நாள் தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுன்றது இந்த தமிழர் வர்த்தக சங்கம் நடத்துற நிகழ்வா தான் இருக்கும் என்று நான் அறிந்த வரையில அதையும் ஒருக்கா தெரிய வேறு நாடுகள்ல இருக்கு. இல்ல பிரான்ஸ்ல நாங்கள் ஒரு தமிழற்ற நிகழ்வு தொடர்ச்சியா 3 நாட்கள் இப்படி கலை நிகழ்வுகள் 3 நாட்கள் தொடர்ச்சியா முன்னெடுக்கிறதுன்றது இந்த தமிழர் வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்வு. இந்த 23, 24, 25 அன்பான உறவுகளே மறந்து விடாதீங்கோ. 3 நாளும் பாருங்கோ. எல்லா வர்த்தக நிறுவனங்கள்லையும் விலை கழிவுகள் போட்டிருக்கிறாங்க. அதோட இளையோர்களுக்கான ஒரு பொது அறிவுத்திறன் போட்டிகள் எல்லாம் இருக்குது. அவர்களுக்கு பெருமதிமிக்க பரிசில்களும் இருக்கிறது. இளைஞர்களை முன்னிலைப்படுத்துகிறீங்க. அவர்களுக்கான பொது அறிவுத்திறன் போட்டிகள் எல்லாம் இருக்குது. அப்ப நீங்கள் வந்தால் இங்க பல துறை கலை நிகழ்வுகளோட அறிவுத்திறன் போட்டிகளும் இங்க நடைபெறும். என்ன மறந்து விடாதீங்க. 3 நாளும் கட்டாயம் எல்லா உறவுகளையும் அன்போடு தமிழர் வர்த்தக சங்கத்தின் சார்பில் அழைத்துக் கொள்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வு. வாருங்கோ, வந்து ஆதரவு தாருங்கோ. இளைஞர்களே, யுவதிகளே, எங்களை மாதிரி வயசுனாக்களும் நல்லா வந்து பார்க்கலாம். நீங்களே அனுபவமான கலைஞர் கட்டாயம்
எல்லாரும் வந்து பங்கு பெற்று இதை சிறப்பியுங்க. தமிழன் பெருமையை உலகம் அறிய செய்யுங்க. அதுக்கு இது தருகினேவியல் வர்த்தகர்கள். சரிதானே? அப்ப நான் ரொம்ப நன்றி. நன்றி.